ஹாய் ப்ரொஃபஷ்னல்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆஃப்செட் டூலு, திக்கன் டூலு, அதுக்கப்புறம் வந்து பேலட். இது மூணுத்தையும் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து லைன் டூல், ரெக்டாங்கிள் டூல், ஆர்க்கஸ், எலிப்சிஸ், ஸ்ப்ளைனு, ஃபில்லட்டு, சாம்ஃபர், டெக்ஸ்ட் இந்த டூலை பற்றி இப்போ நீங்கள் வந்து பார்க்கலன்னா இதுக்கு முன்னாடி வந்து நிறைய வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். இதை பற்றிலாம் டீட்டெயிலாக நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா டீட்டெயிலாக இருந்து புரியும். ஏன்னா வந்து நம்ம இங்கே இருக்கிற ஒரு சில டூல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இந்த டூலை கற்றுக்கிறதுக்காக. ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆஃப்செட் டூல் வந்து யூஸ் பண்ணுறது எப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஸ்கெட்ச் வந்து தேவை. அதாவது ஒரு பேசிக்கான ஒரு ஸ்கெட்சு இருந்தால் மட்டும் நம்மளால் வந்து இந்த ஆஃப்செட் டூலு, திக்கன் டூல் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு லைனை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைன் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். நான் அந்த டைமென்ஷன் விசிபிள் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆஃப்செட் டூல் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இப்படி காமிக்குது. இதுவே நீங்கள் வந்து க்ரியோவோட கம்மியான ஓல்டர் வெர்ஷனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்காது, வேறு மாதிரி காமிக்காது. ஜஸ்ட் இங்கே ஒரு பேனல் மாதிரி காமிச்சிருக்கோம். ஓகேவா? அதுலேயுமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும், ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரெஃபரன்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் ஒன்று அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் அண்ட் ரூல் பேஸ்டுன்னு இருக்குது. ஸ்டாண்டர்டுங்கிறது ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு உங்களால் வந்து ஒரு லைன் தான் அட் டைம் வந்து கிளிக் பண்ணிக்க முடியும். ரூல் பேஸில் போனோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் லைன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்க முடியும். அதேமாதிரி கம்ப்ளீட் லூப்புன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து நிறையா அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இன்னொரு லைன் கூட க்ரியேட் பண்ணி வச்சிட்றேன். ஓகேவா? இதுக்கு ஒரு வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட், சும்மா அந்த கன்ஸ்ட்ரெயினை கிளிக் பண்ணிக்க நம்ம இந்த லைனை கிளிக் பண்ணாலே போதும், நம்மளுக்கு வந்து வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அப்ளை இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட் இங்கே இந்த ஹாரிசான்டல் கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து அப்ளை இருக்குது. இப்போ நான் வந்து ஆஃப்செட்டுங்கிற கமெண்ட்டுக்குள்ளே போயிட்டு நான் வந்து ரெஃபரன்ஸுங்கிற பேனல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த கீயை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைனை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆஃப்செட் டிசென்ட் வந்து கேட்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறனால மைனஸில் எனக்கு காமிச்சிட்டு, இப்போ மைனஸ் ஒரு 10 கொடுத்தோன்னா எனக்கு 10 mm வந்து அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் எனக்கு ஆஃப்செட் ஆகிடும். இதுவே வந்து எனக்கு வந்து நார்மல் டைரக்ஷனில் வேணால் அதுக்கு இந்த சைடு ஆப்போசிட் டைரக்ஷன் அப்படிங்கிற மைனஸில் இல்லாமல் ப்ளஸில் வேணும்னா நம்ம வந்து வெறும் 10 நமக்குனாலே போதும், நம்மளுக்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கும், ஆஃப்செட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜுக்கு உங்களால் வந்து கண்டினியூஸாக லைன் வந்து செலக்ட் பண்ணுறதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுவே இந்த ரூல் பேஸுக்கு போய்ட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டினியூஸ் லைன் செலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது, பார்ஷியல் லுப்பு, கம்ப்ளீட் லுப்பு. பார்ஷியல் லுப்புங்கிறத எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து இந்த லைனுக்கு செலக்ட் பண்ணிட்டீங்க, அடுத்து வந்து எனக்கு இந்த லைனோட சேர்ந்து இந்த லைனும் வேணும் அப்படிங்கிற போது நம்மளுக்கு வந்து பார்ஷியல் லுப்பில் வந்து அவைபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஓகேவா? நான் அந்த லைனை செலக்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? இந்த லைனும் வேணும் தான் செலக்ட் பண்ணாலும் என்னால் வந்து கண்டினியூஸாக செலக்ட் பண்ணிக்க முடியும், எந்த ஒரு கீ கமாண்டை வந்து செலக்ட் பண்ணாமல். இதுவே வந்து கம்ப்ளீட் லுப்னு செலக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இந்த ஒரு லைன் கிளிக் பண்ணாலே போதும், எனக்கு மற்ற லைனை எல்லாமே சேர்ந்து கிளிக் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து லைனை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு செலக்ட் ஆங்கர்னு சொல்லி கேட்குதா? இதில் வந்து நான் இந்த லைனை ஒன்று கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளீட்டாக இந்த லைனோட ஜாயிண்ட்டில் இருக்கிற எல்லா லைனையும் வந்து எடுத்து வந்துடுச்சு. கிளிக் பண்ணி எடுத்து வந்து ஆஃப்செட் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த பார்ஷியல் லுப் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா இந்த லைனை மட்டும் நான் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த லைனை வரைக்கும் மட்டும் வந்து எனக்கு வந்து ஆஃப்செட் பண்ணிட்டு இருக்கும். எனக்கு இந்த லைனை வந்து சேர்த்து நான் அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் வேணாலும் நான் அந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் நான் வந்து ஆஃப்செட் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து இது ரோல் பேஸில் இருக்கிற அட்வான்டேஜ் ப்ளஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திக்கன் கமாண்டு. திக்கன் கமாண்டுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன் டைரக்ஷன் மட்டும் தான் நம்மளால் வந்து ஆஃப்செட் பண்ணிக்க முடிஞ்சு. நம்மள்ட்ட அட் த சேம் டைம் எனக்கு டபுள் சைடும் வந்து ஆஃப்செட் ஆகணும். ஒரு சிமெட்ரிக்காகவும் ஆஃப்செட் பண்ணிக்கலாம், அதில் வந்து எனக்கு வந்து வேரியண்ட்டாகவும், அதாவது வேரியாகவும் ஆஃப்செட் பண்ணிக்கலாம். எனக்கு ஒன் சைடு வந்து 50 mm, ஒன் சைடு வந்து 10 mm மட்டும் ஆஃப்செட் பண்ணாங்கிற போதுங்கிற மாதிரி கூட நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட்லையும் நம்மளால் வந்து பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள்னு இருக்குது. சிங்கிளுங்கிறது ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒரு லைனை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஒரு லைன் மட்டும் வந்து திக்கன் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்டர் திக்னஸ் வேல்யூ, அது ஓவராலாக திக்னஸ் எவ்வளோன்னு சொல்லி கேட்குது. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஓவராலாக வந்து ஒரு 10ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரெண்டாவது லைன் வந்து எவ்வளோ தூரம் திக்னஸ் ஆகணும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து டோட்டல் ஓவராலாக வந்து 10 கொடுத்துருக்கேன். அப்புறம் வந்து 2 பிரச்சனை எனக்கு வந்து சிமெட்ரிக்காக பிரச்சனை எனக்கு 5 அப்படிங்கிற 5ன்னு கொடுத்து நான் வந்து ஓகேன்னு கொடுத்தேன்னா எனக்கு மேலே ஒரு 5 கீழே ஒரு 5. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம டைமென்ஷன்ஸ் எனேபிள் பண்ணிச்சுன்னா இங்கே ஒரு 5, மறுபடியும் வந்து
இங்கேருந்து இது எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு 5. ஓவரால் திக்னஸ் வந்து பார்ப்போம். ஓவரால் திக்னஸ் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 10 அது மொத்தமாக வந்து 10, அதில் வந்து எனக்கு 5 எனக்கு எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து 2 மட்டும் போதும், இந்த இடத்துல வந்து 5 வேணும். அப்படிங்கிற மாதிரி அது எப்படி பண்ணுறதுன்னா, அன்டூ பண்ணிக்கிறேன். திக்கனுங்கிற கமெண்ட் செலக்ட் பண்ணிட்டு மறுபடியும் செயினுங்கிற இதிலே வந்து வச்சுக்கிறேன். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஓவரால் வந்து 10, ஒன் சைடு மட்டும் வந்து எனக்கு வந்து 2 தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஓகே கொடுத்தோன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைடு வந்து 2 mmக்கு வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா 8 mm. ஓவரால் வந்து 10 கொடுத்தோம், 10 வந்து 2 போயிடுச்சுன்னா அந்த 8 அப்படிங்கிற கணக்கில் வச்சு இது வந்து இன்னொரு லைன் வந்து அந்த 2 லைன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. எனக்கு வந்து அடுத்தது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த எண்டில் வந்து எனக்கு வந்து க்ளோஸ் ஆகிருக்கணும், எனக்கு ஓப்பனில் இருக்கக்கூடாது. அப்படிங்கிற போது நம்ம அந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் அதே திக்கன் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு செயினுங்கிற கமாண்டுக்கு பதிலாக வந்து செயினுங்கிற கமாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அந்த எண்டு வந்து ஓப்பனாக இருக்கணுமா, இல்லை ஃப்ளாட்டாக இருக்கணுமா, இல்லை க்ளோஸாக இருக்கணுமா சொல்லிட்டு நான் வந்து டிஃபைன் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஃப்ளாட்டுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் எடுத்து எப்பயும் போல் அந்த லைனை கிளிக் பண்ணிடுறேன். லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஓவராலாக 10, இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா 5. அப்படிங்கிற போது எனக்கு வந்து ஃப்ளாட்டாக ஒரு லைன் வந்து கிரியேட் ஆகிடுச்சு இந்த 2 இதுக்கும் வெர்டிக்கலாக. ஓகேவா? இதுவே எனக்கு ஃப்ளாட்டாக வேணாம், சர்க்கிளாக வேணுங்கிற போது அதே மாதிரி டிக்கன்னு சர்க்கிள் சிங்கிள் லைனை செலக்ட் பண்ணிவிட்டு ஓவரால் லென்த் வந்து 10, எனக்கு வந்து 5 mm வந்து இதாகணும். அப்படிங்கிற போது எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் வந்து எனக்கு வந்து இதாக இருக்குது. ஓகேவா? பிளாட் வந்து ஒன்று க்ரியேட்டாக இருக்குது அந்த லைனை யூஸ் பண்ணி. ஓகேவா? இதுவே எனக்கு வந்து அப்படியே கண்டினியூஸாக லூப்பாக வேணும். எக்ஸாம்பிளுக்கு இங்கே இருக்கிற இது மாதிரி எனக்கு வந்து இந்த மாதிரி பார்ஷியல் லூப்பில் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து மறுபடியும் திக்கனுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி செயினுங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணேன்னா நான் கண்ட்ரோல் கிளிக் பண்ணி என்னால் மல்டிபிள் லைன்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10, ஆஃப்செட் டைரக்ஷன் பார்த்திங்கன்னா 5. இந்த 2 லைனையும் செலக்ட் பண்ணனால எனக்கு வந்து 2 லைனுக்கு உண்டான ஆஃப்செட் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து பேலட் டூல்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேனல் வந்து விசிபிள் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த பேனலில் பார்த்தீங்கன்னா வந்து பாலிகன்ஸ், ப்ரொஃபைல், ஷேப் அண்ட் ஸ்டார்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து ப்ரீடிஃபைண்டாக வந்து இந்த ஷேப்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேவா? ப்ரொஃபைல் ஆகட்டும், அது இந்த சி ப்ரொஃபைல், ஐ ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்ஸு, இது எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து ஷேப்ஸ் அவைலபிளாக ஓவல், ரேஸ் ட்ராக், அது ப்ரீடிஃபைன் அந்த ஷேப்ஸ்லாம் அவைலபிளாக, அதுக்கப்புறம் ஸ்டார்ஸு. ஓகேவா? இந்த இதெல்லாம் அவைலபிளாக. இது வந்து எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணுறது, அது எனேபிள் பண்ணி நம்மளால் வந்து இந்த இதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இந்த ட்ரையாங்கிள் 3 சைட்ஸ் ட்ரையாங்கிள் தான் வந்து ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இது வந்து டபுள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷேப்ஸ், இந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ண சொல்லி வந்து எனக்கு வந்து இண்டிகேட் பண்ணிட்டுருக்கு. நீங்களே பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பிள் வந்து இண்டிகேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? இப்போ நான் வந்து எங்கேயோ ஒரு ரேண்டமாக ஒரு இடத்துல வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரான்சாக்ஷனு, ரொட்டேஷனு, பேரலலு, ஆங்கிள், ஸ்கேல் சைஸு, இதெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து இது நார்மலாக எப்பயும் போல் ஸ்கேல் மட்டும் 1:1 ரேஷியோவில் வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து அந்த ரேஷியோவிலே வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆங்கிள் இதெல்லாம் அந்த மாற்ற தேவையில்லை, அவங்களுக்கு வேணுமா மாற்றிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இந்த இதை யூஸ் பண்ணி கூட ரொட்டேஷன் வந்து +15 டிகிரி அவங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? 45 டிகிரி வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இங்கேருந்து ஒரு 45, இங்கேருந்து ஒரு 45 சொல்லிட்டு ஆட் ஆகிட்டு இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான ஆங்கிளில் வச்சுட்டு நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிக்க ஓகே கொடுத்துக்கலாம். ஓகேவா? எனக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து ஹெக்ஸகனல் செலக்ட் பண்ணிக்க நான் வந்து ஏதோ ஒரு கிராஃபிக்ஸ் ஏரியாவில் வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஹெக்ஸகனல் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஹெக்ஸகனலுக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்கேல் சைஸ் டிஃபைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆங்கிள் வேணும்னா டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் இந்த எல்லாத்துக்குமே வந்து அப்ளிகபிள். இதே ப்ரொசீஜர் தான் வந்து நீங்கள் எந்த ஒரு டேபு செலக்ட் பண்ணாலுமே இதே ப்ரொசீஜர் தான். ஓகேவா?